திமுகவின் முக்கிய மூத்த அமைச்சர், நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவசரமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக ஏற்கனவே ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு தீவிரமாக சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவருடைய உடல்நிலை குறித்து எந்த மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல்கள் அவரது உடலில் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே தொல்லை அவருக்கு இருப்பதாக தற்போது மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ துரைமுருகன் அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நிலையில் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு சிகிச்சை அளித்தே ஆக வேண்டும் என அதிரடியாக மருத்துவர்கள் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அப்படி எந்த மாதிரியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னத்தை துரைமுருகன் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்பது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறையில் துரைமுருகன் அவர்கள் மணல் கோரி விஷயத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தற்பொழுது அவரை சோதனை பண்ணுறதுக்காக கட்டம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறை எல்லா நடவடிக்கையுமே எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு சென்ற போது துரைமுருகன் அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட உடல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு வந்தாங்க. தற்பொழுது தீவிர சிகிச்சையில் இருக்கும் நிலையில் துரைமுருகன் அவர்கள் எப்போ வெளியே வருவார், எப்போ தொண்டர்களுக்கு இப்படி பாய் காட்டுவார் என்பதுதான் இங்கே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனை தாண்டி துரைமுருகன் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அரசியல் களத்தில் அவரை பார்ப்பது ரொம்பவே கடினமான விஷயம். ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்பட வேண்டும் என தற்பொழுது மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை கூறி வருவதாகவும், கூடிய விரைவில் துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவிகளை மாற்றப்பட வேண்டும் என தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப் போவதாக ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்த நிலையில் அதுக்கான நேரம் வந்துவிட்டதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக முக்கிய மூத்த அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் ஒருவேளை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக இந்த மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் தற்போது எம்பியாக இருக்கார். பட் இருந்தாலுமே அந்த அமைச்சர் பதவியில் இந்த ஏதாச்சும் மாற்றங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை குறித்து எந்த மாதிரியான ரிப்போர்ட் வரப்போகுது, ஸோ துரைமுருகன் அவர்கள் எப்போ மருத்துவமனையிலிருந்து வெளியே வர போகிறாரு என்பது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஸோ துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை குறித்தும் மருத்துவர்கள் தற்பொழுது அவருக்கு கொடுத்த அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? துரைமுருகன் அவர்கள் எவ்வளோ நாட்களுக்குள் மீண்டும் அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பார் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.